ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இன்றைக்கி ப்ராக்கோலி எக் ஸ்டிர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ராக்கோலியில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. குறிப்பாக கேன்சர் செல்களே வராமல் தடுக்கிறது, எலும்பு மண்டலத்தில் வலுவாக்குகிறதுங்க, இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது, நரம்புகளுக்கு அதிக சத்துக்களை கொடுக்கிறதுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச ப்ராக்கோலி, இதை இப்போ நாங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ராக்கோலி கட் பண்ணியிருந்த ஒரு சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கலாம். இப்போ சுடு தண்ணியை நம்ம வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கூல் வாட்டரில் நம்ம வச்சிடணும். அப்போ வந்து இது நல்லா ப்ராக்கோலி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா க்ரீனிஷாக தெரியும். இப்போ வானல்ல ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ராக்கோலியை போட்டுக்கலாம். இதை எப்பயுமே ஹீட் வாட்டரில் போட்டுட்டு கூல் வாட்டரில் போடணும், வடிகட்டணும். அப்போ வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கும். நல்லா வதக்கிக்கணும். சால்ட் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம், அதுலேயும் காரம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கட்டும். இதிலேருந்தே நல்லா தண்ணி வரும், அந்த தண்ணியிலையே நல்லா வதங்கட்டும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ப்ராக்கோலியில் வர தண்ணியே வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கலாம். இப்போ இது தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் போட்டு நல்லா கலக்கி விடணும். இப்போ ஒரு எக்கு நடுவில் உடச்சி ஊற்றிக்கலாம். எக்கு உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ மேலே ஆரிகானோ லைட்டாக போட்டுக்கலாம், சீசனிங் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நல்லா ஸ்மெல் வருது பாருங்கள், ஸ்மெல்லே நல்லா வருது. டேஸ்டான ப்ராக்கோலி எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.